என்னுடைய 45 வருஷ அனுபவத்தில் எத்தனையோ காம்பேரர் பார்த்துருக்கேன். ஆனால் உண்மையிலே பெர்ஃபெக்டாக காம்பேர் பண்ண ஆங்கர் நீங்கள் தான் சார். நீங்கள் பாராட்டியிருக்கீங்க சார், பெரிய விஷயம் சார் இது. இல்லை ஏகப்பட்ட செய்திகளை அவர் சொல்லியிருக்காரு, அவருக்கு அது தெரியல, அதுதானே தவிர மற்ற ஒன்றும் இல்லை. கான்ட்ரவர்சினா அவ்வளோ கான்ட்ரவர்சி, ரொம்ப தெளிவாக. என்ன பெப்சி அளவுக்கு போயிட்டீங்க நீங்கள். ஐயோ நீயா நிறுத்துறது, நானே நிறுத்த ஷூட்டிங்கன்னு சொன்னீங்க பாருங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது சார். ரொம்ப நன்றி சார், நான் உங்களை எதிர்பார்க்கல சார். உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் பண்ணது சார். எனக்கு அது பேசுனது டிஃப்ரெண்ட்டாக தெரியல சார். எல்லாருமே மனுஷங்க தானே, பெப்சியாக இருக்கட்டும், சேம்பராக இருக்கட்டும், நாங்கள் இருக்கட்டும், எல்லாருமே ஹியூமன் பீயிங், எல்லாருமே சமன்னு சொல்கிற ஆள் நான். அதனால் எனக்கு யாருமே வந்து நான் அதனால தான் பெரிய படம் சின்ன படம்லாம் ரொம்ப சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு எல்லாருமே ஒன்று, பெரிய ப்ரொடியூசர் சின்ன ப்ரொடியூசர்னும் எல்லோரும் இப்படி தானே சாப்பிட்றோம், இப்படி சாப்பிட்றவங்க எல்லாருமே ஒன்று தான். அதனால் நான் இதை அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் நான் கேட்பேன் சார். நான் சொன்னது தப்பு இல்லை, ரைட்டு தானே? கரெக்ட் தான். இன்னொன்று, இதில் ஓட்டு போடுற சிம்பிள் வச்சுருக்கீங்களே, எதுக்கு? காலேஜ் எலெக்ஷனில் பசங்கள்லாம் ஓட்டு போடுறாங்க சார், அதனால அந்த சிம்பிள் அங்கே வந்துச்சு. கதையில் எலெக்ஷன் இருக்குது சார், ஸோ அதனால் யூஸ் பண்ணியிருக்கோம் சார். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், பக்கத்தில் இருக்கார் அவர் மிகப்பெரிய ஜோதிடர், தெரியுமா உங்களுக்கு? அந்த ஜோதிடர் நம்ம உங்கள் ப்ரொடியூசர் ஹீரோவுக்கு என்ன சொன்னார்? ஏற்கனவே இவங்க எல்லாருக்கும் சொல்லிட்டேன், இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஒரு ஆளுக்கு ஜோசியம் சொல்கிறதுங்கிறது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அதை பற்றி சொல்ல முடியும். ஆனால் இது ஒரு யூனிட். இந்த யூனிட்டில் மெயினான ஆட்கள், இப்போ கேமராமேன் இருக்காங்க, மியூசிக் டைரக்டர் இருக்கார், டைரக்டர் இருக்கார், நடிகர் நடிகை எல்லாருமே இருக்கோம். இந்த குரூப் சேரும் பொழுதே சில பேருக்கு வந்து அப்படியானெல்லாம் கேட்க தோணும். என்னென்னா, ஒரு நல்ல விஷயம் நடக்கும் பொழுது ஒரு 100 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்கன்னா, அந்த தொழில் வெற்றி பெறதுக்கு காரணம் அந்த 100 பேருடைய ராசியும் கோச்சாரப்படி நல்லாவே இருக்கும். இதுதான் உண்மை. ஆனால் யாருமே ஜாதகம் ஜோசியம் பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லை, ஆனால் அது தானாக அமையிறது. புரிஞ்சு அவங்களுக்கு? இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து வெற்றி பெறும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கங்க, 2026 இந்த ஆண்டு வந்து கலைத்துறை, அதுவும் சினிமா துறைக்கு மிக அருமையான ஆண்டு. கைத்தட்டுங்கண்ணா, என்னங்கண்ணா, அப்புறம் எதுக்கு நான் ஜோசியம் சொல்லணும்? 26ஆம் ஆண்டு என்பது வந்து மிகச்சிறந்த ஆண்டு, திரையுலகுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வருஷம். அந்த ஆண்டில் இவங்க அடியெடுத்து வைக்கிறாங்க, ஒரு புதிய யூனிட் களத்தில் இறங்குது. ஸோ சின்ன படங்களும் சூப்பர் ஹிட் ஆகும் என்ற ஒரு பெயரை இந்த கிரீன் லேபிள் வாங்கியே கொடுக்கும் கொடுக்கும் கொடுக்கும். நான் டைட்டில் மாற்றிட்டேன், ஆடியன்ஸ் ரிப்போர்ட் கிரீன் லேபிள் தான் சார். நான் ரெட் லேபிளில் சேர்க்கறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அடுத்தது கிரீன் லேபிள் வைங்க. தேங்க்யூ. இதை என்ன இன்னொன்று சொல்லிடுறேன் அண்ணே, நீங்கள் கேட்டதுக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிங்களா, பொதுவாக வந்து ரசிகர்களில் சில குடிமக்களுக்கு ரெட் லேபிள் பிடிக்கும், பல குடிமக்களுக்கும் ஒரு ரெட் லேபிள் பிடிக்கும். அது இரவில் குடிப்பது, இது பகலில் குடிப்பது. ஆனால் இரவில் குடிப்பவனும் சரி, பகலில் குடிப்பவனும் சரி, இந்த 2 குடிகாரங்களுமே, முதல் சொன்னது டீ, இன்னொன்று சொன்னது பிராண்ட் டீ. அது ஒரு பிராண்டான டீ. அது இவர்கள் இந்த குரூப் பூராமே இந்த ரெட் லேபிள் படத்தை நிச்சயமாக பார்த்து பாராட்டுவார்கள். நீங்கள் ஒரு வழக்கறிஞருங்கிறது ஒரு பெருமையாக இருக்குது. இந்த கமிஷன் ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, இதை தடுக்கிறதுக்கு ஒரு வழக்கறிஞராக நீங்கள் என்ன பண்ணீங்க? இது வந்து வழக்கறிஞராக ஒன்றுமே பண்ண முடியாது சார். இது எப்படி இருக்குன்னா, இப்போ நான் வந்து உங்களுக்கு 100 ரூபா கொடுக்குறேன், இவர் தான் மிடில் மேன் வச்சுக்கோங்களேன். உங்ககிட்ட 100 ரூபா கொடுங்கன்னு நான் கொடுக்குறேன். நீங்கள் இவர்கிட்ட நீ எனக்கு 100 ரூபா வாங்கி கொடு, நான் உனக்கு 10 ரூபா கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் போய் எப்படி வழக்கு போட முடியும்? இப்போ நீங்கள் என்கிட்ட வந்து, நான் என்கிட்ட 100 ரூபா நீங்கள் கொடுக்கணும், நீங்கள் 100 ரூபா தரல, இவர் 10 ரூபா எடுத்துட்டான்னு சொன்னால் நான் வழக்கு போடலாம். இது வந்து அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் உங்ககிட்ட டைரெக்டாக பேசுகிறேன், நீங்கள் என்கிட்ட டைரெக்டாக பேசுகிறீங்க, எதுக்கு இன்னொரு ஆள் அப்படி கொடுக்கணும்னா நீங்கள் என்கிட்ட 90 ரூபா வாங்கிட்டு 10 ரூபா கொடுக்கணும். கமிஷன் வந்து நம்பிக்கை மோசடி சார். ஒருத்தவங்க நம்பிக்கையை வந்து சேலஞ்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு எதுவுமே அதை விட கேவலமான விஷயம் எதுவும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் எல்லாத்தையும் நம்புகிறேன். அந்த மாதிரி அவங்க பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. என்னடா காசு தானடா அப்படின்னு சொல்லிட்டு. டேரக்டர் சார்கிட்ட கொடுங்க. டேரக்டர் ஆமாம். நான் வணக்கண்ணா. வணக்கம். இல்லை ரெட் லேபிள்
வந்த உடனே நல்லா ஜாலியாக பேசிக்கின்னு பார்த்தேன். ப்ரொடியூசர் வந்து குறை மேலே குறை சொன்னார். அது கூட ஏற்றுக்கலாம். அனுமோகன் சார் வந்தார். டக்குன்னு ஹீரோலாம் மூக்கம் நுழைக்கிறாங்க, அவங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டாரு. இந்த ஹீரோ மூக்கம் நுழைச்சாரா? அவர் டப்புன்னு எழுந்து சொல்கிறத பார்த்தா ரொம்ப குடைச்சல் கொடுத்துருப்பார் போல இருக்கே. சரி நான் கிளம்பிட்டேண்ணா. ஃப்ரெண்டு தான் நம்ம. எத்தனை வருஷம்ண்ணா? பல வருஷம் இருக்கும். அது வேற. இல்லை ஸ்ட்ரைட்டாக வந்து இல்ல அவரு சொன்னார்ல, அவருடைய வழி இருக்கும். அது வந்து ஹீரோக்கள் பண்ணாங்களா அப்படின்னு கேட்கறது ஃபர்ஸ்ட் டைரக்டர் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இருக்கு. அவருக்கும் இருக்கு. அவருக்கும் எப்படின்னா அவர் சொன்னார்ல, நேரத்துக்கு ஆரம்பிக்கணும், எந்த விஷயமும் டைம் ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்குல்ல. அங்கே வந்து எல்லா டெக்னீஷியனும் கரெக்டான டைமுக்கு வருவாங்க அப்படின்றத நம்ம புஷ் பண்ணுவோம். எனக்கு ஷார்ப்பாக 6 மணிக்கு எல்லோரும் இருக்கணும், நான் போயிடுவேன். ஓகே, நான் என் டீம் வந்து 6 மணிக்கு உள்ளே இருப்போம். லொக்கேஷனில் 6 மணிக்கு இருப்போம் நாங்கள். ஓகே, பட் ஒவ்வொருத்தராக வருவாங்கல்ல, எங்களால் அந்த டைம் எக்ஸாக்டாக ஸ்டார்ட் பண்ண முடியல. நான் கோவப்பட மாட்டேன். ஏன்னா கோவப்பட்டால் வேலை நடக்காது. போடா அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்ககிட்ட சிரிச்சுட்டே வேலை வாங்க வேண்டிய கடமை எந்த இருந்தது. ஸோ அந்த டைம் கூட விடாதீங்க, கோவப்படுங்க, நீங்கள் வந்துட்டு கோவப்பட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லி அவர் என்னை புஷ் பண்ணார். ஸோ இந்த தலையீடு தான். ஏன்னா ப்ரொடியூசர் பணம் போட்டிருக்காரு, அது கூட பண்ணலன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கால் மேலே கால் போட்டுட்டு ஓகே பொறுமையாக பண்ணலான்ற மாதிரி பண்ணுவோம்ல. ஸோ அதுக்கு அவர் எங்களுக்கு கொடுக்கல. அதில் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்தாங்க. மற்றபடி எந்த தலையீடும் இல்லை தலைவா. நீங்கள் எதாவது கேட்குறீங்கன்னா சொல்லுங்கள். கான்ட்ரவர்சி நான் கூட சொல்கிறேன். சொல்லுங்க. இல்லை ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள். இல்லை பணம் போட்ட ப்ரொடியூசர்கிட்ட கேட்டுருவோம். சொல்லுங்க சார். மிச்சம் பண்ணலாம். அதுக்குன்னு இந்த லான்ச்சில் கூடவா நீங்கள் ஆங்கராக வந்து நிற்பீங்க? இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இது நீங்க காசு மிச்சம்னு பாக்குறீங்க, நான் இது குவாலிட்டி ஆஃப் ஒர்க்னு பாக்குறேன். இல்ல அடுத்தவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இல்ல. அது நீங்க கொடுத்துருக்கலாம்ல காசு அவங்களுக்கு. நான் அது கொடுத்துறேன் சார். பண்ணிருக்கலாம்ல. ஆங்கர் நாங்க ஆல்ரெடி செலக்ட் பண்ணி அவங்களுக்கு காசு கொடுத்து நான் வீட்டில் உட்கார சொல்லிட்டேன். ஓ, காசு கொடுத்து வீட்டில் உட்கார சொல்லிட்டீங்க? அப்படிலாம் இல்லைங்க. இல்ல நல்ல ப்ரொடியூசரா இருக்கிறீங்க. இல்ல அப்படி கிடையாது. நீங்க வந்து ஒரு நாளைக்கு 3-4 ப்ரெஸ் மீட் பார்ப்பீங்க. எனக்கு தெரியும் உங்க பிசினஸ் எவ்வளவு டயரிங்கா இருக்குன்னு. ஒரு நாளைக்கு 4-5 படம் பார்ப்பீங்க. அதனால உங்களை கொஞ்சம் என்கேஜிங்காக வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இது நான் பண்ணேன். இது ரொம்ப யூஸ்வலாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நான் தப்பு சொல்லலை சார். ஆல்ரெடி படத்தில் 200 பேருக்கு வேலை கொடுத்துட்டேன் சார். ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறதா கஷ்டம். இல்லை நிறைய நடிகர்களை இங்கே வந்து ஒரு நடிகர் வந்து இவ்வளோ கேட்டார், கிலோமீட்டர் கேட்டார்னு ஏன் பேரை சொல்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் தயங்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் தயங்கலை சார். என் பிஆர் இவர் பேர் ரிப்பேர் ஆயிடும். இல்லை சார், என் பேர் சூப்பர் பேர். நான் கடைசி வரைக்கும் அதான் இல்லை சொல்லலாம் சார். எனக்கு அந்த பயமே கிடையாது. பட் என் பிஆர் வந்து வேணான்னு சொல்லிட்டாரு. அதனால நான் சொல்லலை. சக்ஸஸ் மீட்டை நான் சொல்கிறேன் வச்சேன்னா. ஏன்னா இப்போது இந்த சினிமாவில் நிறைய கல்ச்சர் இருக்குன்னு எல்லாம் சொன்னாங்க இல்லையா. எனக்கு எல்லாம் புதுசாக இருக்கிறதுனால ஒரு இன்ட்ரெஸ்டிங் கல்ச்சர் என்னென்னா, இப்போ இந்த போஸ்டர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேக்கேஜ் இருக்கும். அந்த பேக்கேஜில் ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி போஸ்டரும் இருக்குது. அதை நான் கேட்டேன், ஏன்ப்பா பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டே நாங்கள் பண்ணிவிடுவோம் அப்படின்னா. படம் சக்ஸஸ் ஆனதானே ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி போடணும் அப்படின்றாங்க. அது நம்ம படத்துக்கு இருக்காது. ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லின்னு எல்லாம் சொன்னாதான் அந்த போஸ்டரே வெளியே வரும். சும்மா 4 நாள் கழிச்சு அது டெம்ப்ளேட்டெல்லாம் நான் விட மாட்டேன் சார். இல்லை சார், இல்லை சக்ஸஸ் மீட் தான் எனக்கு. இது சக்ஸஸ் மீட் தான். ஏன்னா என் படம் ரிலீஸ் ஆகுதே சக்ஸஸ் தான் எனக்கு. இப்போது உண்மைதானே?